வணக்கம். இது வந்து இளம் ஆய்வியல் அறிவியலாளர்களின் விழா 2001க்கான கெடா மற்றும் பெர்லிஸ் ஜோன் 1 என்று அழைப்பார்கள். அதற்கான விழா நேற்றும் இன்றும், அதாவது நேற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி மே நேற்று இரவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நாங்கள் ஏறக்குறைய கெடாவையும் பெர்லிஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா 59 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றாங்க. அந்த 59 தமிழ் பள்ளிகளில் இதான் முதல் முறையாக இந்த போட்டிக்கு வந்து 41 தமிழ் பள்ளிகளை நாங்கள் வந்து இங்கே கூடியிருக்கோம். ஒவ்வொரு மாணவர்களும் இந்த அறிவியல் உணர்வு, அறிவியல் பற்று வரணுன்றதுக்காக பள்ளியில் நடத்தணும் அப்படின்னாக்கா எல்லா பள்ளி மாணவர்களும் இதை வந்து பங்கு பெறுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய எண்ணம் வந்து ஓரளவு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். அதனால் இந்த பள்ளிகளிடையே அறிவியல் விழா, நானும் பல பள்ளிகளுக்கு போயிருக்கேன். நான் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய அகாடமிக் கேலண்டரில் மேக் ஷூர், அதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அறிவியல் விழாவை செய்து ஆகணும். மாணவர்களுக்கு இன்றைக்கு கூட ஒரு டீச்சர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மாணவர்களுக்கு தன்முனைப்பாக பேசக்கூடிய திறன் வந்து வளர்ந்துருக்கு. அவங்களோட சுய ஆற்றல், சுய சிந்தனையை உபயோகித்து முறைப்படி வாக்கியங்கள் அமைத்து அதன்படி அவங்களோட உணர்வை வந்து வெளியே கொண்டுறதுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு பாருங்களேன். இது எங்களின் ஒரு முதல் முயற்சி, எனக்கு கொடுத்த முதல் முயற்சி. என்னுடன் இருந்த 5 தூண்களின் ஒத்துழைப்புடன் இந்நிகழ்வை நாங்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக செய்து முடித்தோம். அந்த 5 தூண்கள் நான் என்று சொன்னது வந்து யூனிமேப் யூனிவர்சிட்டியை சேர்ந்த 5 மாணவர்கள். அவர்களின் அயராத உழைப்பினால் இன்று இவ்விழா ஒரு பெரு விழாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு விழாவாக அமைந்துள்ளது. அதை தவிர்த்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திய எங்களுக்கு உதவி செய்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம், அதன் துணைவேந்தர் அவருக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் இவ்வேளை நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேஷனல் அளவுக்கு நமக்கு வந்து இந்தியர்கள், அதாவது இந்தியர்களிடையே வந்து அறிவியல் உணர்வை நம்ம வந்து கொண்டு வரணும். எதிர்காலத்தில் இந்தியர்கள் அதிகமானவர்கள் அறிவியல் சார்ந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தோடு தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதற்கு உங்களை போன்ற ஆசிரியர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆதரவு மிகவும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதனால் தயவு செய்து ஒவ்வொரு தமிழ் பள்ளியும் அடுத்த ஆண்டு முதல் நாங்கள் சொல்லவே வேண்டியது, நீங்களே உங்கள் பள்ளியில் ஒரு அறிவியல் விழா கண்டிப்பாக செய்ய வேண்டும். கெடா மாநிலத்தில் இன்று ஒரு சாதனை. என்ன சாதனைனா, முதன்முறையாக 41 பள்ளிகள் பங்கெடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மிக குறைவான பள்ளிகளே பங்கெடுத்த நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வருடம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு, அதாவது எல்லா தமிழ் பள்ளிகளிலிருந்தும் ஆசிரியர்களும் மாணவர்களும் திரளாக வந்து இந்த நிகழ்ச்சியை நன்முறையாக வழிநடத்தி பங்கு பெற்று சிறப்புற செய்ததுக்கு தேசிய கமிட்டியிலிருந்து நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் அறிவியல் துறையில் நமது மாணவர்கள் சிறப்பாக இருப்பார்கள், நிறைய மாணவர்கள் சேருவார்கள் என்ற நம்பிக்கையோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். So listen very carefully to what I'm going to call all the competitors today. I'm going to call you future students at Ames University. So it's a very, very good place
for you to send your children. It's a very good place to support. It's a very good place to give good words for. And all of these future students of Ainslie University who've been trying their hand at science, they've got to keep that going. They've got to keep those studies going. And then they've got to, when they get to the right age, apply for programs here, and then they'll never look back in the rest of their lives. Thank you very much for coming and joining us here in our university today. In the 2 வருஷத்துல வந்து 80 projects close to 10 million worth of project we have done. Okay, என் முன்னுக்கு எடுத்து பார்க்குறதெல்லாம் basically what I see is future scientists. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஆக்சுவலி earlier itself, those days itself, scientists சொல்லும் போது ஆரம்பத்தில் before gravity, Newton has found it, Indian has found it. Before உலகம் உருண்டன்னு சொன்னதுக்கு அகத்தியரே சொல்லியிருக்காங்க. One scientist has said Indians' contribution to the world is zero. You know what it means zero? நம்பர்களை zero. முத கண்டுபிடிச்சவன் இந்தியன்.
இளம் ஆய்வாளர் அறிவியல் விழாவில் டாக்டர் 1000 வெற்றி கோப்பை, சிலர் கோப்பை மற்றும் நற்சான்றிதழோடு முதல் நிலையில் மணிமகுடம் சூடும் தமிழ் பள்ளி SJKT வீடோ. இந்த பாட்டில் ஏதுமில்லை மோதி பாரு முடிவு கொண்டன் அணைகள் வெல்லும் வந்து போக